அருங்கனியே ஆனந்த வாழ்வே காண்போம் இனிமேலே அன்பே அமுதே அருங்கனியே. என்ன படம்? நம்ம காலத்தில் உள்ள படம், உத்தம புத்திரன் படம். எண்ணமெல்லாம் இணைந்தேன். உன் பிள்ளைய பார்த்தேன், அவனுடைய கிரகாம்சத்துல மாங்கல்ய தோஷம் இருக்கு. அப்படி இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய காரணத்தால கல்யாண வரை பேச்சுவார்த்தைகளை நடத்தி கூட அது நம்மளை விட்டு தடைபட்டு போயிருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தா ஒரே விரக்தியும் வேதனையுமா இருக்கும். வீட்டுக்குள்ள வீரபத்திரர்னு ஒரு சாமி வாரார். அவர் யாரு? வீரபத்திரர்னு ஒரு சாமி வராருப்பா. வீரனாரா? காலில் விட்டு வாங்க. சிவன் கோயில் எங்க இருக்கு? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கா? உள்ள வீரபத்திரர்னு ஒரு தெய்வம் இருக்கார். முருகா, சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று என் அறிவுக்கு சுட்டி காட்டிய தமிழ் கடவுளே, நீ கோபப்படல. அந்த மாங்கல்ய தோஷங்களை நீக்கி தை மாதத்துக்குள்பட அருமையான ஒரு பெண்ணை கொண்டு வந்து மனக்குலத்தை உருவாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? கோர்ட்டுக்கு போயிருக்காப்பா. பணத்தால கோர்ட்டுக்கு போற, அண்ணன் தம்பியால கோர்ட்டுக்கு போயிருக்கிய. இந்த கேஸை முடிச்சு தரேன், பொறுமையாயிரு. 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போ, சரியா? நல்லா இருக்கும், புண்ணியமாயிரு. இந்தா உன் காலம் தீர்ந்தாச்சு, போ. கர்பதாமிக்கு என் பையனுக்கு கல்யாணம் எங்க இஷ்டப்படி நடக்குமா இல்ல அவன் இஷ்டப்படி நடக்குமா அப்படி ஒருத்தர் காக்கார். யாருப்பா? பையன் வந்திருக்கானா? எங்க இருக்கான் பையன்? படித்த சர்டிபிகேட் படி வேலை வேணும்னு யாரோ ஒருத்தன் காக்கான. யாருடா அது? என்ன படிச்சிருக்கிற? சர்டிபிகேட்லாம் எங்க வச்சிருக்க? வா நெல்லு. கால் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் உன் பையன். உண்மையா? இந்த நிலைகளுக்கு மாற்ற வேண்டும். மருத்துவத்தால் அவன் தேர்வான் என்பது உண்மை. 1.5 வருஷம் இருக்கு. அப்படின்னா எத்தனை? 12 6 18 மாதம் இருக்கு. புரியுதா? இந்த 18 மாதங்களுக்கு உட்பட உன் பையனை தெளிவு பண்ணி திருத்தி மனிதனாக்கி வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டு வரலாம், அடுத்து பேசுவோம். உண்மையை தானே பேசணும், போய் பேச முடியுமாப்பா? பக்கத்தில் வரலாம். இந்தா செம்மையாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கலாம். இந்தா போய் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு எனக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டு வந்த மகன். அடுத்து ஒருவருடைய உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? வா. மண்ணானாலும் வட தம்பி, என்னடா வேலை வேணும் உனக்கு? கண்ணமுடா. பம் பம். இப்ப 2 இடத்துக்கு எதுவும் அப்ளிகேஷன் போட்டிருக்கியா? இன்னொரு இடம் போட வேண்டியிருக்க, தயார் பண்ணி வச்சிருக்கியா? ஏற்கனவே ஒரு வங்கியில பணி செஞ்சியா? அங்க உனக்கு சம்பளம் காணலையா? மனிதன் பக்குவம் காணலையா? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்களே அவங்க தானே. அடுத்து உனக்கு வேலை, நீ படித்த படிப்புக்கு தகுந்தாற்போல் பணம் சம்பந்தமான இடத்திலேயே உனக்கு வேலை வாங்கி தரேன். கால் வந்துட்டு. யாருக்கு உடல்நிலை தெரியல, என்ன பொறுமா முடியட்டும். ஆத்திரம் கொள்ளாதே பெண்மணியே. வாடா தம்பி. 1 மாத கால அவகாசத்துல ஒரு ஆர்டர் வருது, என்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு போய் வேலையை வச்சார். போ. அங்க கால் வந்துட்டு அங்கே இருந்தா என்ன அர்த்தம்?
வாங்கலாம் வரலாம் வரலாம். யாரு மனநிலை சீரமைப்புக்கு போய் டெஸ்ட் பண்ணீங்களா? சைக்காட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிட்றாளா? கழுத்து முதுகெலும்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. மெல்ல மெல்ல சரியாக்கலாம். 6 மாத காலமாகும். 6 முறை என்னைய பார்க்க வாங்க. பௌர்ணமிக்கு கூட்டு வா, அன்னைக்கு கொஞ்சம் தெளிவு பண்ணித்தாரேன். வெற்றி அடைவு. வா குட்டிங்க வா. பரிபூரணா நாராயணா. நேர்ந்து நல்லா ஆகாரம் எடுப்பான். நல்லா இருடா. இந்த கனியை அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குடிக்க வைங்க. சரி. இஸ்லாமிய மக்கள் காகித ஓடம் கடலலை மீதும் போவது போலே மூவரும் போவோம். 3 பேர் வந்தீங்களா? வாங்க. நீ என்ன உன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தியா? அதான பார்த்தேன். நீ இந்த அம்மா உடல்நிலையை பத்தி கேட்க வந்தியா? என்னாச்சு? கால் வந்துட்டு வாங்க. நீங்க இங்க நில்லுங்க. முதல்ல அந்த அம்மாவை கூப்பிடுவான். கும்பிட்டு வாக்கா. சும்மா நின்று கும்பிட்டா போதும். கவலைப்படாங்க. உட்கார முடியுமா? யாரும் நீங்க பேசக்கூடாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு சமாதியில இருந்து ஒரு ஆத்மா உங்க வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அது உங்க முன்னோர்கள்ல ஒண்ணுதான். இப்ப 6 மாத காலமா உன் வீட்டுக்காரருக்கு வருமானம் கிடையாது. வேதனையும் பிரத்தியார்ட்ட சண்டையும் கடனும் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலைகளுக்கு வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமா? அது இயற்கையா அப்படிங்கிறது தான் உன்னுடைய கேள்வி. மாறுபாடு நடந்திருக்குங்கிறது உண்மைதான். இன்னும் ஒரு 2 இடம் அவனுடைய தொழிலில் அமையும். அதுல கடனை தீர்த்து சரியா இருக்க வச்சு தரேன். அவங்கள பத்தி எனக்கு கவலை கிடையாது. அந்த சொத்து வாங்கிறதுக்கு 9 மாதம் ஆகும். என்னை நீ 3 முறை சந்திச்சுக்கான். வெற்றி உண்டு. கணவனுக்கும் எனக்கு உள்ள மனதை சீர்படுத்தி கொடுன்னு கேட்டவங்க. அருமையாத்தானு நான் தானே, சட்டப்போத்தானு நீ தானே. நல்ல கால் விடலையே, உன் மனசு அங்க போகலையே. உட்காரலாம். ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போய் பேசிட்டு வராரு. அது யாரு? வீட்டுக்காரரு ஒருத்தர் வீட்டில் போய் அடிக்கடி பேசிட்டு வராரு. எதுக்கு? கால் ஒன்று. கண்டுபிடிச்சேன். அப்படி இருக்கணும் அண்ணன் தம்பி இருந்தா. இடையில ஒரு தங்க நகை சம்பந்தமா கொஞ்சம் வாக்குவாதம் வந்துச்சு. அது எதுக்கு? யாருக்காக கேட்டாங்க? இப்படியெல்லாம் குழப்பம் வருதுன்னா அது யாரால வந்துச்சு? அங்க இருந்து தான் வந்துச்சு. அங்க இருந்து அப்படி கட் பண்ணுவோமா இல்ல அங்கேயே இருக்கட்டுமா? கட் பண்ணிடலாமா? பக்கத்துல வா. எதுக்கு வேலைக்கு போகணும்? ஆசையும் பாசமும் ஒரு பக்கம் இருக்கு. நீ என்ன செய்ய போற? அவன் மண்டையை திருத்தி தாரேன். இந்தா நல்லா 3 முறை என்னைய பார்க்கணும். நல்லா தின்னுட்டு தூங்கிறாத. சாமி கூட வாவிடுந்தா. நம்ம அவன் பிள்ளைக்கு என்னமா செய்யணும்? காலம் சொல்லலாம். உட்காரலாம். 2 இடத்துல வேலைக்கு ஆர்டர் வரப்போகுது. எது சம்பளம் கூட்டியிருக்கோ அங்கே போகலாம். அப்படி இல்லைன்னா கடல் கடந்து போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். என்ன
ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாள் வருது. 7 மாதத்துக்கு பிறகு தான் ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை வந்து அங்க ஆம்பளை பையனா தான் பிறப்பான். என்ன? உங்க மாமனாருடைய அப்பா பேர் வைங்க. சரிதானா? கால்ல வந்துட்டு வா. கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. நல்ல வார்த்தையா? கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. யாருக்கும் எதுவும் பணம் கிணம் கொடுத்தீங்களா? வாங்கினீங்களா? சண்டை வந்துச்சா? பணத்தை வாங்கி தரேன், பிள்ளைக்கு வேலையும் தரேன். அடுத்து வரும்போது பார்த்துக்குவோம். ஒரே நாளில் மாங்காய் அறிய முடியுமா? பொறுமையாக இருங்கள். சென்று வருங்க. சாப்பிட்டு போங்க. அரைகுறையா பேராயிங்க. மதன சொரூபன் இவனென கருதி மானிட வாழ்வென நுந்து மாறி பலரு விளம்ப வாழ்வதினாறு பிராயமும் வந்து. உடல்நிலை சரியில்லாமல் வேதனைப்பட்டு வந்த மகன் யாரப்பா? யாருக்கடா சோறுல தெரியல? என்ன செய்யுது? என்ன செய்யுது? அதை பத்தி மட்டும்தான் கேட்க வந்தியா? வேற எதுவும் சேர்த்துக்கிறது? முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? அவருக்கு எதுவும் செய்யணுமா? சுருட்டு வச்சு கும்பிடுவாங்களோ அந்த சாமிக்கு? இழுக்கார கால் வந்துட்டோம். வாப்பா வா. சில சமயத்தில் வயிறு கம்முன்னு ஏத்திக்கிடுது, மூச்சு எடுக்கிறது கஷ்டமா இருக்கு, உடம்பே அச்சுலாத்தியா கட்டி போட்டது மாதிரி இருக்கு. வேற எதுவும் செய்வன கோளாறுகள் நடந்திருக்குமா? வீட்டுக்குள்ள கண்டமானிக்கு சண்டையும் சச்சரவும் வாக்குவாதமும் வந்துகிட்டு இருக்கு. பணம் வச்ச இடத்துல தெரியாம கிடந்து முண்டிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமைகளுக்கு என்ன காரணம் என்பது உன்னுடைய கேள்வி. சரானா, உனக்கு தெரியாம யாரும் பணம் எடுக்காங்கன்னு நீ எதுவும் சந்தேகப்படுறிய? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, உன் உடல்நிலையை சரி பண்ணித்தாரேன், கடன்கள் இருந்து மீட்டித்தாரேன். வேற என்ன வேணும்? புண்ணியம் அடைந்தாள். நல்லா இருக்கும். மை ஹவுஸ் தாத்தாட்ட ஒரு அடி வைக்க போயிட்டோம். 3:30 மணி. கர்மசாமிக்கு சேலம் எல்லை தொழிலால் பாதிக்கப்பட்டு மனம் வந்து வந்த மகன் யாருப்பா? வாடா, என்னடா தொழிலே? தூத்துக்குடி தெர்மலா? ஓ, மின்சார சம்பந்தமான விஷயமா? கால் வந்துட்டு. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. என்னடா வேணும் உனக்கு? உன் தொழில என்ன மனக்குழப்பம்? இருக்கிறவங்களால பிரச்சனை வருது. உன்னை அங்கிருந்து விரட்டலாம்னு 2 பேரும் பிளான் போட்டிருக்கான். அதனால அவசியம் இல்லாம மேலதிகாரிக்கு சொல்லி கொடுத்து உன்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனடா உண்மை? கால் வந்துட்டாடா. எவன் வாரான்னு பார்த்துக்கோ. என்னடா ஒன்று சொல்லுவானுக்கு? பிள்ளைங்களை காப்பாற்றத்தானே நம்ம இருக்கோம். வேற என்னடா வேணும்? தீர்த்துருவோம். இன்னொன்னு, லவ் பண்ணி முடிச்சிருவோமாடா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சா? கால் வந்துட்டு வா. மனசை அடக்கு, என்னைய மட்டும் தானே உன் உள்ளத்துக்குள்ள நான் இருக்கிறேன். இந்த வருஷத்துல வீடு மனை பாக்கியம் பெருகும், கல்யாணமும் நடக்கும். உன் வேலையில யாராலும் இணைஞ்சல் வராது. தொடர்ந்து என்னைய பிடிச்சுக்கா. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமி எந்த தொழில் பார்த்தாலும் தடையா இருக்கு, மனவேதனையா இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? அக்காவா? சோமா இருக்கியா? சோமா இருக்கேக்க? கால் வந்துட்டு. நல்ல காலில் விடல, நல்ல காலில் விடல. துன்பத்தை நீக்கி இன்பமாய் வாழ வழிபல சொன்னாரே, எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பார்த்து மகிழ்ந்தாரே.
இந்த பாட்டு யார் பாண்டது? ராதாமாணிக்கனார் பாண்டது. யாரை பத்தி பாண்டது? இயேசுநாதரை பற்றி பாண்டது. நீங்க கிறிஸ்தவமா? கால் வந்துருவாங்க. உன்னை வேலையாகுவாங்க, பணம் தர மாட்டாங்க. உன்னை பயங்காட்டத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. நீ இருக்கிற இடத்துல 2-3 பொருள்கள் காணாம போச்சுன்னு சொல்லி 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது இந்த அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஆள் அங்க போட்டு கொடுத்துருக்கு. அதுல நீ கெட்ட பேர் வாங்க மாட்ட. அந்த பாவத்துக்கு நீ காரணமே கிடையாது. நீ சுத்தமானவள். கால் வந்துட்டு வா. உனக்கண்ணே சும்மா இருக்கீங்களா? இழந்து போன பணத்தை உனக்கு நான் வாங்கி தரணும். 1 லட்சம் ரூபாய் முதல்ல கிடைக்கும். அது ஒரு குரு மாதிரி ஒருத்தனுடைய உதவியால கிடைக்கும். நான் வாங்கி தரேன். அதை பெற்றுவிட்டு அடுத்து என்னை பார்க்க வரும்பொழுது அடுத்த லட்சத்தை வாங்கி தரேன். ஒருத்தர் ஓயாம பேசி உதவுதாரு. அவர் நினைச்சா முடியும். முடியலையே, தம்பி கால் வந்துட்டு வா. யாருக்காக இது? யாருக்காக இது? யாருடா? அண்ணன். சரி, என்ன செய்யணும் உங்களுக்கு? திருமணம் முடிக்கணுமா? 2 பேருக்கும் முடிக்கலையா? தம்பி கால் வந்துட்டு வாங்க. இந்த மாளிகை வசந்த மாளிகை, இந்த மாளிகை. சிவனுடைய தலைக்கு மேல நாகம் இருந்தது மாதிரி உன் தலைக்கு மேல நாகம் இருக்கு. அதனால கல்யாணத்தை பத்தி பேசலாம், கொண்டாடலாம். ஆனா மனம் முடிக்கவில்லையே, பிரச்சனை வந்துக்கிட்டு. இதுக்கு மாற்று ஏற்பாடுகள் நடக்குமான்னு கேட்டேன். நடக்கும். கார்த்திகை தீபம் வரை பொறுத்திருந்தால் வெற்றி நம்பக்கம் தானே. ஏன் கவலை செய்ய வேண்டும்? கால் வந்துட்டு வரலாம். உங்க எல்லையில நான் கருப்பசாமி இருக்கேன். கும்பிட்டீங்களா? சும்மா பார்ப்பீங்க. எங்களை கும்பிட்டீங்க, பொய் சொல்லிட்டு எழுதியே. கோவில லேசா பார்த்து போவீங்க. கும்பிடலையே, கால் வந்துட்டு வாங்க. உட்காருங்க. என் தங்கை காளி மாறி போன்றவர்கள் அங்க இருப்பார்கள். இப்ப நீங்க பாக்குற தொழிலையும் அனவர்த்தமும் பண நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்துருந்தேன். வேற என்னப்பா வேணும்? இந்தா. இப்ப நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், தமிழ்ல தானே சொன்னேன். தொழிலை வளமாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போங்க. என்ன சில குட்டிகளே வாங்க, நல்லா இருங்க. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? அண்ணன் வாங்கின என்ன பிள்ளை? கால் வந்துட்டு வாங்க. பிறந்து வந்த கதை ஒன்று, நடந்து போன நிலை ஒன்று, காலதேவன் காலினிலே வீழ்ந்து விட்டேன் நான் இன்று. என்ன வேணும்? அதான் பிறந்து வந்த கதையும் நடந்து போன கதையும் வேற. கண்ணை மூடு, வழக்க நான் போய் பார்க்கட்டும். நாலு பேர்கள் உறவுக்குரியவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளால் குற்றவாளி ஆக்கி உங்களை கூண்டு ஏற்றி வச்சிருக்கிறாங்க. நிரபராதி என்று நீதிபதியினுடைய உதவியால் உங்களை ஜெயிக்க வச்சா போதும்ல, ஜெயிச்சு தரேன். என்னை பார்த்து போ, பாக்கிய பேசிக்கணும். தனியா பேசுவோம். என்ன கர்மசாமிக்கு குழந்தை குடும்ப குட்டியோடு என்னைய பார்க்க வந்தேன். உனக்கு சேலம் இல்லையாடா? அப்போ கடலூர்னு கூப்பிடும்போது வர வேண்டியதானடா. அதை இருவார் நான் கூப்பிடவே இல்லையே. என் பொம்பளை பிள்ளைகளுடைய உடல்நிலையும் வாழ்க்கையும் சீராக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாமா. என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யுது? கால் வந்துட்டு வாங்க. எந்த ஊர்? எந்த ஊர்? சேலத்துல? சேலத்துல எந்த ஏரியா? வாங்க உட்காருங்க. கர்மசாமிக்கு உத்தரவுக்குரியவர்கள் நீங்க இல்லைன்னு சாமி சொல்லுது. நீங்க இல்லை. நீங்க சேலம் மாவட்டங்கிறது தொடங்குற இடத்துல இருக்கீங்களாம். சேலம் எல்லைக்கு உள்ள இல்லை. நீங்க போயிருக்கலாம்.
என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாடா, திருவிழா எந்த இடம்? கால் வந்துட்டு வரலாம். நெல்லுக்காங்க. என்னப்பா பிள்ளைக்கு உனக்கு? பக்கத்துல வா. உன் பிள்ளை மருத்துவத்தால் 6 வருடங்கள் பயிற்சி செய்யப்பட்டு தெளிவாக இருக்கும். அதுக்கிடையில ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காக்கப்படும். இது தெய்வ கோளாறோ செய்வன கோளாறுகளோ கிடையாது. இது பிறவி பாவத்தின் மூலமாக வந்தவை. அதனால அந்த நிவாரணங்கள் பல. பாக்கியத்தை தாரேன், வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? அடுத்த ஆண்டுக்குள்ள குடியிருக்க வீடு கொடுப்பேன். ஆனந்தமாக வெற்றி உண்டு. அதே திருநெல்வேலி எல்லை ஹைகோர்ட் ராஜா என்னப்பா ஹைகோர்ட் மகாராஜா நீ ஓடி வர என்னடா விஷயம்? அவரை கும்பிடுவீங்களா? அப்படியே எந்த ஊர் உங்களுக்கு? அது எந்த ஊர் பக்கம் இருக்கு? கால் வந்துட்டாங்க. திருநெல்வேலி எந்த பக்கத்துல? உட்கார். போற வழிய பார்த்தேடா, இடது பக்கம் வயக்காடும் குழம்பு உண்டுமாடா, ஆடி வரும் சொல்லமான அருவா பிடிச்சி நிக்கிறானடா. இருக்கானா? கால் வந்துட்டாங்க. வாங்க. ஏன்னா ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவியா? குழந்தை வர நான் கொடுப்பேன். பேர் யார் பேர் வைப்பேன்? வேற ஒரு கோயில்ல வாக்கு கொடுத்துருக்கல. புழுனிப்பே உள்ளையா? கால் வந்துட்டுவாங்க. ஓடியாங்க. இந்த வருஷத்துல உனக்கு குழந்தை ஜனனமாகுது. ஆம்பளை பையன் பிறப்பான். கர்பசாமி என்று பெயர் வை. வெற்றி உண்டு. அடிஸ்தாரடா ஜம்முன்டா ஆம்பளை. புண்ணியம் பெற்றது. கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த செல்ல மகன் வாப்பா. என்னடா தொழில் பார்க்கிறே? கால் விட்டு வா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பேரந்து வந்தோம். இன்னொருத்தன கால் விட்டு வா. பாஸ்போர்ட்டுக்கு எத்தனை பாஸ்போர்ட் காப்பி எத்தனை ரூபா வாங்குத? எத்தனை ரூபா வாங்கின? அப்போ 3 வருஷமா வண்டி ஒழுங்கா ஓடல. நல்ல கெட்டிக்காரனா இருக்கிய. இப்ப அடுத்த தொழில் என்ன பார்க்க போற? கண்ண மூடு. 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. பொறுமையா இருந்துக்கா. கடை பக்கம் போகாத. இப்போதைக்கு வேண்டாம். 3 மாதம் பொறுமையாயிரு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை கூட்டித்தாரேன். நவீன முறையில் உனக்கு கருவிகளை வச்சு தொழில் நடத்தி தாரேன். உன் கடனை தீர்த்து வெற்றியாகிற 3 முறை என்னைய பார்க்க வந்துடும். என்ன சண்டை போட்டாலும் பூசி மொழிவிடுவான் அவன் புருஷன். என்ன வேலை பார்க்காமல? என்ன வேலை தெரியும்? கொத்தனார் வேலை தெரியுமா? பூசி மொழிவிடுவான். கால விட்டும். நெஞ்சமே உனக்குத்தான். இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்காரன் நல்ல வேலைக்கு நான் போக வச்சு மனதை திருப்பி தரேன். உனக்கும் அவனுக்கும் சண்டை இல்லாம காப்பாற்றி தரேன். இப்ப கடன்கள் இருக்கு, அதெல்லாம் தீர்க்கணும். நீ வேலைக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா அவனும் வேலைக்கு போக மாட்டான். எப்படி சாப்பிடுறது? அதனால அவன் மனத்தை பக்குவப்படுத்தணும். தெளிவுபடுத்தி தாரேன். உன்னை ஆராய்ச்சி பண்ணதுக்கு நான் விரும்புறேன். நீ கவலைப்பட வேண்டாம். தைரியமா இரு. காலில் வந்துட்டு வா. கட்டிலுக்கு அன்னை பட்டினிக்கு தீனி ஞானி. பாட்டு நல்ல பாட்டு. இன்னொரு தரம் காலம் வந்துட்டு
ஜாதகமே சரியில்லையா கேட்டு பார்த்தேன். இவனுடைய ஜாதகப்படி உன் வீட்டுக்காரன் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கணுங்கிற விதி இருக்கு. அது ஜோதிடத்திலும் தெரிந்த உண்மை. அப்படியே வீட்டுக்குள்ள இருந்தா 2 பேருக்கும் அடிபிடி சண்டை நடந்து கொண்டே இருக்கும். திடீர்னு போதையில தள்ளி விட்டு அவன் விழுந்தாலும் விழலாம், அல்லது நீ விழுந்தாலும் விழலாம். அதுல எதுவும் உயிர் கண்டம் இல்லாம சண்டை வராம உங்களை அமைதியா வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டோம். பக்கத்துல வா. கண்ணை மூடி உட்கார பார்ப்போம். நல்ல என்னையவே தியானம் பண்ணு மனதுக்குள்ள. கண்ணை முடிக்கா. இந்தா உன் சொல்லுக்கும் எண்ணத்துக்கும் அவன் அடங்கி நடப்பான். பகையில்லாமல் வாழ்வீர்கள். இந்தாடா இந்தா கடனை தீர்த்துக்கா. போயிட்டு வா. கர்மதாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை என் வீட்டுக்காரருடைய உடல்நிலைகளை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருமா? ஆம்பளைக்கு உடல்நிலை தெரியலன்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்களே, யார் அது? உன் வீட்டுக்காரனுக்கு என்ன செய்து? என்ன செய்து? கால் வந்துட்டு வா. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். டாக்டர் போய் காட்டினானா? பயந்து போய் வர மாட்டேக்கான். புரியுதா? மனவேதனைக்குரிய ஒரு சூழ்நிலையை அவன் உருவாக்கி வச்சிருக்கான். பண்ண வேண்டியிருக்கு. கால் வந்துட்டு வா. ஆபத்தில்லாம காப்பாற்றி அவனை குணமாக்கி தந்துருந்தேன். இன்று டாக்டர்கிட்ட போகக்கூடிய மனசை தாரேன், வெற்றியாக்கி தரேன். இதாவது ஆபத்தில்லாம ஆயிரும். தைரியமா இருக்கலாம், கவலைப்படாத. சாப்பிட்டு போ, பட்னியா போயிடாத. ரூபாய் எடுத்துக்காடா. பேவுல இந்தா நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு மூன்றடைப்பு கற்பட்டி. மூன்றடைப்பு கற்பட்டி. உள்ள குட்டிகளோட வந்திருக்கியாடா. யாரெல்லாம் வந்திய? கூட்டு வா. வரட்டும். வீட்டுக்கு பின்னால ஒரு கிடங்கு தெரியுதடா. அது என்ன கிடங்கு? அதை தாண்டி போனா சொல்ல மாடசாமி தெரியுதடா. இருக்காரோ? 3 ஆண்டு காலங்களாக தொழிலை பற்றியும் சொத்துக்களை பற்றியும் மனவர்த்தம் இருக்கு வீட்டுக்குள்ள. இருக்கா? இந்த வேதனைகள் தீரணும். கடன்படாம உங்களை நான் வாழ வச்சு காப்பாற்றணும். வேற என்னப்பா வேணும்? அந்த இடத்த நான் வித்து தர, இந்த கனியை கொண்டு அங்க போடுறான். அதான் சொத்துக்கள் சம்பந்தமா மனவர்த்தம் இருக்குன்னு சொன்னேன். நீ அதை கண்டுக்கல மாட்டேங்கிய. பக்கத்துல வா. உனக்கு என்னமா வேணும்? கண்ண முடி நிமிந்து. நீங்க ரெண்டும் தொடாதீங்க. கை ஒரு தாத்தாவ. கண்ண முடி பே உள்ள நிமிந்து உட்காரு. கால் வந்துட்டு வா. ஏண்டா கவலைப்படுற? இப்ப எத்தனை படிக்கிற? போலீஸ் அகாடமியில போய் சேரு. பாஸ் ஆயிருவா. பிசிக்கல் ரிட்டன் டெஸ்ட் எல்லாத்தையும் பாஸ் ஆகி வந்துருவா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போயிட்டான். போடு. இந்தா இங்க வா. வயாம வந்துட்டு சண்டை போடுறது எவ்வளவு இருக்கு? இந்தா அதை முடிச்சு தாரேன். இந்த விபூதியை கொண்டு அங்கே வை. பணமும் கிடைக்கும், வீடும் வளரும். இந்தா நான் குடிப்பேன். அந்த கனி அந்த இடத்துல கொண்டு போட்டு வித்து தாரேன். போடு. போயிட்டு வா. சந்தோஷம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னை அங்கிருந்து குடி எழுப்ப வேண்டும் என்றும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்றும் ஒருவர் திட்டமிட்டு சில தவறுகளை செய்திருக்கிறார். இதனால சில அதிகாரிகளிடமும் தவறான கருத்துக்களை உரைத்து இப்ப வேதனைக்குரிய நிகழ்வு நடக்கும். அதனால ஒண்ணு நீ வீட்டை விட்டு மாறணும், அப்படி இல்லைன்னா அவங்க அந்த வீட்டை விட்டு போகணுங்கிற நிலைமை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடைஞ்சல் ஏன் வந்தது அப்படிங்கிறத பார்க்கணுமா வேண்டாமா? கால் வந்துடுவோம். எல்லாமே ஆராய்ச்சி தான். என்ன ஆராய்ச்சி? மன ஆராய்ச்சி. உன்னைய பற்றி அவங்க சிந்திப்பதும் அவங்க வீட்டுக்கு வரவுகளை பற்றி நாம சிந்திப்பதும் இப்படிப்பட்ட போட்டி மனப்பான்மையில் ஏற்பட்ட விளைவுதான் இந்த நிலைமைகள். ஒரு 2 சென்ட் இடம் ஒரு இடத்துல கிடக்கு. அந்த இடத்தை இவன் வாங்கணும்னு நினைக்கான்.
நீ போய் அந்த இடத்த வாங்கிட்ட. இந்த இடத்த நம்ம வாங்க நினைச்சோம், இவன் வாங்கி